ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் தென் அனயான்ஸ். அப்போ அனயான்ஸோட கேட்டயான்ஸ் எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். ஏன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி. அப்போ கேட்டயான்ஸ்க்கு என்ன இருக்கணும், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கணும். ஏன்னு கொஞ்சம் கழிச்சு சொல்றேன். ஸோ FeOக்கு வந்து என்ன இருக்கு, Fe2+ அயான்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி என்ன அர்த்தம், பிளஸும் மைனஸும் சேமா இருக்கணும். அப்போ எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஒரு Fe2+ அயான்ஸ் எனக்கு இல்லை, அதாவது ஒரு 2+ இல்லை அப்படின்னா 2 Fe2+ என்னவா மாறுது, Fe3+ மாறுது. ஏன் மாறுது, Fe2+ Fe3+ மாறும்போது ஒரு +1 கிடைக்கும். அகைன் Fe2+ Fe3+ மாறும்போது ஒரு +1 கிடைக்கும். அப்போ டோட்டலா எத்தனை கிடைக்கி, 2 சார்ஜ் கிடைச்சிருது. அப்போ இந்த +2க்கு பதிலா +2 கிடைச்சிருது. அப்போ எலக்ட்ரிக் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பை twice the number of Fe2+ ions oxidized by என்னது Fe3+. அப்போ ஒரு Fe2+ மிஸ் ஆகுதுன்னா 2 Fe2+ என்னவா மாறணும், Fe3+ மாறணும். ஸோ அதுக்கு அடுத்து ஓவரால் அப்போ O2- ஓட Fe2+ Fe3+ எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ FeX1 எழுதிக்கலாம். அப்போ X ranges from 0.93 to 0.98. ஏன் ஆக்சிஜனை 1ன்னு வச்சோம்னா 1 விட இது எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஏன் இந்த ஹெட்டிங் பேர் என்னது, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். அப்போ 1 கம்மியாக இருக்கிறதுனால 0.93 to 0.98. இந்த ரீசன்னால தான் நான் இங்கே ஒரு பாயிண்ட் எழுதுறேன், என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, தேங்க்யூ.